தமிழ்நாட்டிலேயே வேற எங்கும் இல்லாத மாதிரி மன்னன் விஜயாலய சோழனால தன்னோட வெற்றிக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கொற்றவை தேவியோட ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு மேல பழமையான இந்த நிசம்ப சுதனி அம்மன் கோயில் இன்னைக்கு வடபத்திரகாளி அம்மன் அழைக்கப்படுது. அம்பாள் 8 கையோட அமர்ந்த நிலையில இருக்காங்க. எல்லா இடத்துலையும் மகிஷ வதத்தை தரிசனம் பண்ணலாம். மகிஷாசுர மர்தினியா உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் நிசும்ப வதத்தை வழிபாடு செய்யக்கூடிய சிலை இங்கே தான் இருக்குது. நிசும்ப சுதனி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் திருமணமாகாமல், அதுக்கப்புறம் குழந்தை இல்லாமல், வழக்கு நம்ம மேலே எல்லாமும் கரெக்டாக இருக்குது, ஆனால் நம்ம வழக்கு நடந்துகிட்டே இருக்குது, நமக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இன்னும் எடுத்துக்காட்டுக்கு நிறையா விஷயங்கள் சொல்லலாம். அந்தமான விஷயங்களுக்கெல்லாம் இங்கே வந்திருந்து இந்த அம்பாலை வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு வழிபாடு செஞ்சுன்னு வந்தோம்னா 9 வாரத்தில் அந்த காரிய தடை நீங்கி வெற்றி கிடைக்கிறதாக ஐதீகம். இது மட்டும் இல்லாம கிபி 8ஆம் இல்லைன்னா 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிவபெருமானும் கௌமாரி அம்மனோட சிலையும் அம்மன் கோயில் பக்கத்திலேயே தனியா சன்னதியில இருக்காங்க. இந்த கோயில் தஞ்சாவூர் கீழவாசல்ல இருக்க பூமால் ராவுத்த தெருவில் தாங்க இருக்கு. அம்பாள் காலம்புரை 8 மணிலேருந்து 11:30 மணி வரையும் தரிசிக்கலாம். அதே மாதிரி மாலை 5 மணிலேருந்து 8:30 மணி வரையும் தரிசிக்கலாம். விசேஷ நாட்களில் நேரங்கள் மாறுபடும். நீங்க தஞ்சாவூர்ல இருந்தாலோ இல்ல தஞ்சாவூருக்கு வந்தாலோ மறக்காம சோழர்களோட காவல் தெய்வமான இந்த நிசம்ப சுதனி அம்மனை போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு முன்னமே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதுன்னா சேவ் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.